அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு மூலதான் பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 74 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 89 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 284 ரூபாய் 50 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 40 உள்ளது. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 77 உள்ளது. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 282 ரூபாய் 15 உள்ளது. இலங்கைக்கு 965 ரூபாயாக உள்ளது ஒரு தினாரின் மதிப்பு. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றி மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக மேலதிக தகவல் மற்றும் தினந்தோறும் ரேட்டையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாயாகவும் இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 40 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 282 ரூபாய் வழங்குறாங்க. இலங்கைக்கு 958 ரூபாய் 90 வழங்குறாங்க. அதே போல UAE எக்ஸ்சேஞ்ச் பல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பியிருப்பீங்க. அதே போல் UAEலையும் பணம் அனுப்பியிருப்பீங்க. ஆனால் இதில் நீங்கள் அதிகமாக 1000 தினார் 500 தினார் 300 தினார் 200 தினார் இந்த மாதிரி அதிகமான பணம் கடந்த காலங்களில் கூட 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு தான் நல்ல ரேட் வழங்கினாங்க பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும். ஆனால் 100 தினாருக்கு அதிகமாக அனுப்பும்போது ரேட்டு ரொம்பவும் கம்மியாக தான் வழங்கினாங்க. ஆனால் இப்போதைய சூழலில் எந்த எக்ஸ்சேஞ்சிலையுமே கொடுக்காத ரேட் ₹1 சரி அதிகமாக கொடுக்குறாங்க. நீங்கள் அதுவும் அதிகமாக பணம் அனுப்பும்போது UAE எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான். முடிந்த வரைக்கும் UAE எக்ஸ்சேஞ்சிலையும் அதிகமான பணம் அனுப்புகிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காம பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்க. எல்லா டீடைல்ஸும் சரியா இருக்கான்னு, அதே போல அவங்க சொன்ன ரேட்டும் சரியா இன்க்ளூட் ஆகின்றதை மறக்காம செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் எஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. நேற்றைய தினம் கூட தெரிவிச்சிருந்த மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட இலங்கைக்கு அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 967 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. ஜஹராவில் இருக்கக்கூடிய ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்சில் தான் இந்த பெஸ்ட்டான ரேட் வழங்குறதா சகோதரர் தெரிவிச்சிருந்தார். அதே போல் குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே ரேட் ஒவ்வொரு விதமாக அறவிடுவாங்க. கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக இது வரைக்கும் அறவிடுறது ARY எக்ஸ்சேஞ்ச் தான். 950 ஃபீல்ஸ், அதே போல் சில நேரங்களில் 750 ஃபீல்ஸும் அறவிடுவாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அனுப்புகிறாங்க. இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சில் கம்மியான கட்டணங்கள் அறவிடுறாங்க, நல்ல ரேட் கொடுக்குறாங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் தெரிவு பண்ணுங்கள். பணிப்பெண்களுக்கு முடிந்த வரைக்கும் இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 536 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 125 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 331 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 714 ஃபீல்ஸ்.
குவைத்துடைய தங்க விலை 2025 மிகவும் அதிகரித்து செல்கின்றது. உலக தங்க கவுன்சில் வரிசைப்படுத்தலில் குவைத்தில் தங்கம் வாங்குவது கடந்த 2024 6.12 அதிகரித்துள்ளது. 2023 19.6 டன்களுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டில் 18.4 டன் தேவை இருந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது 2024 குவைத் நாட்டில் உள்ளவர்கள் வாங்கிய தங்கத்தின் அளவு பார்த்தீங்கன்னா 18 டன், அதாவது 18,000 கிலோ அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அடுத்ததா ஊழல் பண்ணுறதுல ஒவ்வொரு விதம் இருக்குது. அதில் இதுவும் மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு. கிலோ கணக்கில் டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக பண்ணியிருக்கிற சேட்டை. குவைத்தி வீடுகளுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வண்டிகளை அடித்து தூக்கிய ஓட்டுநர். அதே போல் இதோ வீதிகளில் சேட்டை செய்பவர்களை தொடர்ந்தும் தட்டி தூக்குகின்றது குவைத்துடைய காவல்துறை. அனைத்து பகுதிகளிலும் திடீர் சோதனைகள். இதோ 7வது இடத்துக்கு வந்த குவைத்துடைய பெட்ரோலியம். ஓட்டுநர்களுக்கு மிக முக்கியமான அறிவுறுத்தல் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கலாம். முதலாவது தகவல், குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா இந்த நாட்களில் குளிர்காலத்துடைய தன்மை மீண்டும் அதிகரித்து வருகின்றது. அதற்கான முக்கிய காரணமாக குறிப்பிடும்போது துருக்கி மற்றும் ஈரானில் காற்றழுத்த தாழ்வு நிலை அதிகரித்துள்ளதாகவும் மறுபடியும் பனிமூட்டம் ஸ்னோ அதிகரிச்சிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஈரான்லையும் அதிகமான பனிமூட்டம் உருவாகி இருக்குது. ஸ்னோஃபால் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குது. வெள்ளிக்கிழமையிலிருந்து மறுபடியும் காலநிலையுடைய மாற்றம் குளிர்தன்மையாக மாறி இருக்கிறதாக காலநிலையின் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. صبحكم الله بالخير. واليوم الجمعة 7 فبراير وأجواء غير مستقرة مقبلين عليها من رياح نشطة متقلبة وانخفاض في درجات الحرارة وباردة جدا، وأيضا فرص لتكثيف الغيوم وأمطار قد تكون رعدية محملة بالبردي نتيجة انخفاض هذه الحرارة والأجواء الباردة. فهذه نتيجة تشكل منخفضات جوية في بلاد الشام وتركيا وأيضا جبال إيران بأمطار غزيرة تحولت إلى الثلوج، فتأثرنا في هذه الأجواء الغير مستقرة والرياح المتقلبة المثيرة للغبار وأيضا انخفاض درجات الحرارة وهذه الأجواء الباردة. فمتوقع أن نشهد أمطار خلال الأيام القادمة بإذن الله تعالى مع تعمق هذا المنخفض الجوي في الكويت، وأيضا فرص أمطار قد تكون رعدية ومحملة بالبردي مع هذه الأجواء الباردة وتجمد هذه الأمطار. فأجواء غير مستقرة راح نشهدها خلال الأيام القادمة متوقعة بإذن الله تعالى. மறுபடியும் இத்தாலியின் கடற்கரை பகுதிகளில் லோலி தீவு மறுபடியும் பூகம்பம். 4.8 ரிக்டர் அளவிலான பூகம்பம். இதோடைய ஆழம் 17 கிலோமீட்டராக இருந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓட்டுநர்களே, உங்களுக்கான மிக முக்கிய தகவல். என்ன அவசரம் இருந்தாலும், எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் لا تشغل وتمشي على طول. نصيحة من ابو يزيد، لا تشغل وتمشي، لازم تخلي السيارة اقل شيء من 8 دقائق الى 10 دقائق البنزين، الديزل اقل شيء ربع ساعة. ترى البرد اللي جاينا قوي. பெட்ரோல் வாகனங்களா இருந்தா 8ல இருந்து 10 நிமிஷமாவது ஸ்டார்ட் பண்ணி லேட் ஆகின பிறகுதான் நீங்க வண்டியை மூவ் பண்ணணும். அதே டீசல் வண்டியாக இருந்தால் குறைஞ்சது 15 நிமிடம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட்டில் ரன்னிங்கில் விடணும். சிலர் ஸ்டார்ட் பண்ணின உடனே வண்டியை மூவ் பண்ணிடுவாங்க. இரவு ஃபுல்லாக இருந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணின உடனே மூவ் பண்ணிங்கன்னா நிறைய பாதிப்புகள் வரும். அதால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குறைஞ்சது 8லேருந்து 10 நிமிஷமாவது, குறைஞ்சது மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷமாவது வண்டியை ஸ்டார்ட்டில் வைங்க. ஆர்பிஎம்மையும் செக் பண்ணுங்கள். ஹீட் கொஞ்சம் மேலே ஏறின பிறகு தான் வண்டியை மூவ் பண்ணணும், மறந்துடாதீங்க.
அட பவைகளா, இதுலேயும் ஊழல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி குக்கர்லையும் கூட மிகப்பெரிய ஊழல் நடக்குது. கரியா போகிறது தானே, யார் பார்க்க போகிறா அப்படின்ற மாதிரி இதற்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு துண்டுகளை, ஸ்டீல் பீஸுகளை வச்சு தயாரிக்கிறானுங்க. இந்த மாதிரியான எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் தயவு செய்து ரொம்ப அதிகமாக வெயிட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கெஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா அதற்குள்ளேயும் ஊழல் இப்போது நடக்குது. يا جماعة الخير شوف الحديد. قزاز موس موس ترى موس انتبه. الله لا يوفقه. استنى الوحيدة من أصل 5 كيلو مرينا عليها الجهاز طلع صوت. هذا معناته إنها مليانة إما حديد أو فيها بلوة معينة جوا. الحين بكسرها قدامكم تشوفونها. وزنها 47 جرام، قيمتها 18,800 ريال. طلع கோயத்துடைய அனைத்து பகுதிகளிலையும் திடீர்னு சோதனைகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குற்றப்புலனாய்வு துறைகள் இப்போ சைலண்ட்டாகவே சிஐடி ஆஃபீஸர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதோ வீதிகளில் சேட்டை பண்ணக்கூடிய அனைவரையும் தொடர்ந்துமே கைது பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. கைது பண்ணி மூஞ்சோடையே தூக்கி போட்டுடுறாங்க சோஷியல் மீடியாவில். மிகவும் குறைந்த விலைகளில் எரிபொருள் விற்பனை செய்வதில் 7வது இடத்தை பிடித்துள்ளது குவைத். அதிகமான இந்த நாட்டிலையும் அதிகமான வண்டி பாருங்கள். சின்ன நாடு, எல்லா பக்கமும் டிராஃபிக். அப்படி இருந்தும் வீடுகளுக்கு 10 வண்டி 5 வண்டின்னு இருக்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணமே வண்டி எவ்வளோதான் குறைவாக இருந்தாலும் பெட்ரோல் அதை விட குறைவாக இருக்கிறது தான் அதுக்கான முக்கிய காரணம். 7வது இடத்தை பிடிச்சிருக்குது குவைத். இதோ வீட்டு ஓட்டுநர்களுடைய ரொம்ப கவனம், முக்கிய கவனத்திற்கு ரோட்டோரமாலாம் வண்டி நிறுத்தி வைக்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. வீட்டு பார்க்கினுக்குள்ளே இருக்கிற வண்டியே அடித்து தட்டி தூக்கிட்டு போய்த்தாங்க. இந்த வீடியோவையும் பாருங்கள், இந்த வீடியோக்கு அடுத்ததாக வரதையும் பாருங்கள். طبعا ليه داخل من هني كلهم ليه داخل دش ليه داخل دش عليه ليه داخل. வீட்டுக்கு முன்னால் நிறுத்தி வச்சுருந்த வண்டிகளையே கண்ட்ரோல் இல்லாமல் மொத்தமாக அடித்து நகர்த்திட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் எவ்வளோ அவசரமாக எவ்வளோ வேகமாக இருந்தாலும் ரவுண்ட் அபவுட்களில் தவ்வார்கள் வரும்போது தயவு செய்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மழையே இல்லை, மழை பெய்யலை. ஆனால் இந்த வீதிகளில் செடிகளுக்கு இந்த ரவுண்ட் அபவுட் நடுவில் இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்கு தண்ணீர் விடக்கூடிய அந்த பைப்புகளில் இருந்து தண்ணீர் லீக் ஆகி எவ்வளோ நிறைய தண்ணீர் ரோட்டில் ஓடிட்டு இருக்குதுன்றதை பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு வேளை நீங்கள் வேகமாக வந்து ரவுண்டு போட் தானே, மழை கூட இல்லையே, எங்கே நம்மளுக்கு வண்டி வந்து வழுக்கையாக போகுது சரக்காக போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் வேகமாக வருவீங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்ன்றது உங்களுக்கே தெரியும்.
அதால் தயவு செய்து இந்த ரவுண்ட் அபவுட் தெவ்வார்களில் வரும்போது தெவ்வார்களில் வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. ஏன்னா சில நேரங்கள் இந்த மாதிரி செடிகளுக்கு போகக்கூடிய தண்ணீர்கள் கடைசியில் இப்படி ரோட்டோரமாக லீக் ஆகிட்டு இருக்கும்போது நீங்களும் வேகமாக போனீங்கன்னா உங்களுடைய வண்டி ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே தயவு செய்து வேகத்தை குறைச்சிக்கோங்க ஓட்டுநர்களை. குடியிருப்பு பகுதிகளில் நீங்கள் எவ்வளோக்கு வேகத்தை அதிகரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ஆபத்து அதிகம். ஏன்னா திடீர்னு குழந்தைகள் ஓடி வந்துடலாம். அதே மாதிரி வாகனம் திடீர்னு ரிவர்ஸில் எடுத்துடலாம், கட்டுப்பாட்டை இழந்துடலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு வீட்டுக்கு முன்னால் நிறுத்தி வச்சுருந்தா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வண்டிகள் சேதமாகி இருக்குது. அது ஒரு ஓட்டுநர் அப்படின்னு வச்சுருக்காங்க. எந்த ஏரியா அப்படின்றது குறிப்பிடலை. அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்லையும் மென்ஷன் பண்ணுங்கள். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, சேஃபாக வண்டி ஓட்டுங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.